கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 12:16. ரோமன்ஸ் 12:16. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இப்போ ஒரு ஐக்கியம் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு 4 காரியங்கள் சொல்கிறார். எப்படி நம்ம எல்லாரும் ஒரே சிந்தையுள்ளவர்களாக இருக்கணும், அப்படி இருக்கும்போது என்ன எப்படி பெருமை சாகிறது, அங்கே நாம் எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் இசைந்து வளர முடிகிறது, அங்கு எப்படி நம்முடைய உறவுகள் பலப்படுகிறது என்று சொல்லக்கூடியதாக. முதலாவது என்ன சொல்கிறாரு? நம்ம எல்லாரும் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ இருதயத்தில் ஒரே சிந்தை எப்படின்னா, ஒரே நோக்கம், ஒரே அன்பு, ஒரே பாதை. ஏன்னா பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறார். முதல் 4 வசனங்களில் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. நீங்கள் ஒருவரை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ணுங்கள், மனத்தாழ்மையாக இருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அப்போ ஒரு மறுசீரமைக்கப்பட்ட ஐக்கியம் என்ன பண்ணுது? ஈகோவை தள்ளி வைக்கக்கூடியதாக இருக்குது, பொறாமையை தள்ளி வைக்குது, அது கிறிஸ்துவில் இணைக்கக்கூடியதாய். அதனால் என்ன சொல்கிறாரு? மேட்டிமையானவைகளை சிந்தியாமல். என்ன, எனக்கு தான் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து வேணும், நான் தான் எல்லாரை காட்டிலும் மேன்மையானவன், மற்றவங்களை காட்டிலும் நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதை இப்போ என்னென்னா, நீங்கள் உங்கள் இருதயத்தில் நான் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இல்லாமல், நான் மற்றவங்களை மிதித்து மேலே வரணும், நான் என்னையை தான் ப்ரொமோட் பண்ணணும், நான் தான் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை இல்லாமல், சுவிசேஷம் என்ன பண்ணுது? நான் மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்லை, மற்றவங்களை நான் பெரிய இதாக பண்ணணும் இல்லை, மாறாக நான் கர்த்தருக்கென்று உண்மையாக வாழக்கூடியவனா. அடுத்து என்ன சொல்கிறாரு? தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். அவங்களோட சேர்ந்துருங்க, அவங்க கூட இருங்க, அவங்களோட அடையாளம் காணுங்க. அப்போ என்ன, இப்போ ஒரு ஏழையாக இருக்கிறவன், இல்லை சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், சாதாரண மக்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் உலகம் அவங்கள விட்டு தூர போகும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்டாரு, குஷ்டரோகிகளை தொட்டார், சின்ன பிள்ளையை தன் பக்கத்தில் வருவதற்கு ஒன்றுமே இது பண்ணலை. அதே மாதிரி யாரெல்லாம் கனப்படுத்தாதவங்க இருக்காங்களோ அவரெல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடியதாக அதையே தான் நமக்குள்ளே இருக்க சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு? உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதீர்கள். அதாவது உங்களுடைய பெருமையை ஒன்றுமில்லாமல் அழிச்சு போடுங்க. இதுதான் அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் தான் பெரிய ஆள், நான் செய்கிறது தான் சரி, நான் தான் எனக்கு நீ யாரும் போதிக்க தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா இது நிறைய பேர் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியதா. நான் தான் முக்கியமானவன், எனக்கு சொல்ல தேவையில்லை, நான் ஒன்றும் பெருமையாக இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மக்களாக. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, மனத்தாழ்மை என்கிற நிலத்தில் தான் ஒற்றுமை என்கிற பயிர் வளரும். இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம். ஒரு சபையில் ஒரு ஒற்றுமை இல்லைன்னா அங்கே மனத்தாழ்மை இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? ஒரு ஐக்கியம், ஒரு சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது என்னைக்கு ஒரு பெருமை வருதோ, ஒரு கூடுகையில் ஒரு பெருமை பிடிச்சவங்க வர்றாங்களோ, அன்றைக்கே அங்கே குழப்பமோ காரியமோ வந்துடும். இன்றைக்கு பாருங்கள், அநேக சபைகளில் இன்றைக்கு பெரிய பிரச்சனை வருது. யார்? நான் லீடராக வரணும், நான் தலைவராக வரணும். இன்றைக்கி கிறிஸ்தவ சபைகளில் எலெக்ஷனுக்கு போலீஸ் வர வேண்டிய ஒரு அவசியம் ஆகிப்போச்சு. ஒரு பிஷப் எலெக்ஷனுக்கு சாராயம் வாங்கி கொடுத்து சினாடு மெம்பர்ஸை கூடக்கூடிய ஒரு காரியம், அவங்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு போட சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் எதுக்காக? பெருமை. ஏன்னா நான் பெரியவன் காட்டுறதுக்காக, நான் எல்லாரை காட்டிலும் எனக்கு அந்தஸ்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ஆனால் சபை அப்படி இருக்க முடியாதே. சபை எப்படி இருக்கணும்? ஒரு மனத்தாழ்மையாக உள்ளவங்க, இல்லை மற்றவங்க சேர்த்து கொள்ளாதவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்களை தானே இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒற்றுமையை தான் நம்ம சேடணுமே ஒழிய, நம்ம யார் நல்லா ஆர்கியூ பண்ணால், இல்லை யார் நல்ல விவாதம் பண்ணி அந்த விவாதத்தில் ஜெயிச்சாங்கன்னு இல்லைங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நம்ம எப்படி ஒற்றுமையாக வாழ முடியும்?
அதாவது நான் பெரியவன், எனக்கு தான் இந்த பதவி வேணும் அப்படின்னு சொல்கிற எண்ணம் என்னைக்கு வந்துச்சோ அங்கேயே ஒரு ஒற்றுமை குலைச்சல் உண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் கர்த்தர் என்னைய மாற்றட்டும். எப்படி இயேசு கிறிஸ்து இருந்தார்? அவர் எல்லார் பக்கத்துலேயும் அவ்வளவு மனத்தாழ்மையுள்ளவராய் எப்படி இருந்தாரோ அவரை பின்பற்றுகிற நாம் அப்படிப்பட்ட மக்களாய் வாழ வேண்டும். அப்போ நம்ம முதலாவது நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, மனத்தாழ்மையோடு இருக்கணும். நம்மளை புத்திமான்னு எண்ணக்கூடாது. மேட்டிமையான சிந்தனை இல்லாமல் நம்ம ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாய் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இதோ இந்த நல்ல நாளில் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அநேக சபைகளில் பிரச்சனைகள், குழப்பங்கள் வருவதற்கு காரணம், நான் லீடராக வரணும், நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறுகள் ஆண்டவரே சபையினுடைய சாட்சியை குலைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இந்த செய்தியை கேட்டு மனமாறி மனத்தாழ்மையிலே ஆண்டவரே அவர்கள் நிலைத்திருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.